Good morning, students. I am Gilbert. Now I am going to write about cursive writing. Already you know that cursive writing. In this writing, basic 3 methods. First one is slanting line, upper hook, lower hook. 4 lines. First line name top line. Fourth one bottom line. The middle middle first line, middle second line. Basic 3 methods சொல்லிருங்க. First வந்து பாத்தீங்கன்னா slanting line. First one is slanting line. Slanting line, there are 3 types of lines: straight line, slanting line, sleeping line. Now we follow this one, slanting line. Okay, first top to bottom, right side and left side slant பண்ணணும். Top to bottom, this is slanting line. இந்த லைன் ட்ரா பண்ணும்போது வந்து நீங்கள் ஷேக் ஆகக்கூடாது. இந்த மாதிரி சில பேர் ரைட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இப்படி ஷேக் ஆகக்கூடாது. அப்புறம் கரெக்டாக அந்த டாப் லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாட்டம் லைனில் ஃபினிஷ் பண்ணோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்படி கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ராங் மெத்தட். திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஓகேவா? ஸ்லாண்டிங் லைன். இப்போ நம்ம 4 லைன்ஸ் நோட்டில் வந்து 4 காலம்ஸ் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. இந்த பேஜ் ஃபுல்லும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ஸ்லாண்டிங் லைன் அப்படின்னா இந்த பேஜ் ஃபுல்லும் ஸ்லாண்டிங் லைனாக ட்ரா பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து hook. First one slanting line. Okay, sorry. There are 3 types of basic method. First one is slanting line. Second one is upper hook. Third one is lower hook. நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்துருக்கோம், ஸ்லாண்டிங் லைன். இந்த டாப் டு பாட்டம் வந்து ஸ்லாண்டிங் லைன் கொடுக்குறோம். 1 2 3 4. இந்த பேஜ் ஃபுல்லும் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் அப்பர் ஹூக். அப்பர் ஹூக், இந்த அப்பர் ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஃபர்ஸ்ட் லைன், மிடில் செகண்ட் லைன், அதாவது செகண்ட் லைன் தேர்ட் லைன், இந்த 2 லைனை டச் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். இந்த 2 லைனுக்கும் மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கர்வ் எடுக்கிறோம். தென் ஸ்லாண்டிங் லைன், அகைன் 1 கர்வ். பாருங்கள், ஹூக் மீன்ஸ் கொக்கி. இந்த மாதிரி கொக்கி ஷேப்பில் வந்து ரைட் பண்ணுறோம். சில பேர் எப்படி ரைட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மிடில் ஃபர்ஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மிடில்லே ஃபினிஷ் பண்ணணும். நம்ம இந்த 2 லைனில் தான் டச் பண்ணணும். இந்த 2 லைனுக்கு மேலே டச் பண்ணக்கூடாது. சில பேர் இப்படி ரைட் பண்ணுவாங்க. இந்த செகண்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணும்போது இந்த தேர்ட் லைனில் டச் பண்ணுவாங்க. இதெல்லாம் ராங் மெத்தட். இங்கே பாருங்கள். அப்புறம் சில பேர் என்ன பண்ணால் இந்த செகண்ட் லைனுக்கு கொஞ்சம் மேலே கொண்டு போய் இப்படி கொடுப்பாங்க. இதுவும் ராங் மெத்தட். அப்புறம் இது ஸ்மால் சைஸாக இருக்கும். இது ஸ்மால் சைஸில் கொடுத்துட்டு இதை மட்டும் பிக் சைஸில் இப்படி கொடுப்பாங்க. இதெல்லாம் ராங் மெத்தட். அப்புறம் இது பிக் சைஸில் கொடுத்துட்டு இது ஸ்மால் சைஸில் இப்படி கொடுக்கக்கூடாது.
இந்த மாதிரி இதெல்லாம் ராங் மெத்தட். பாருங்கள், இந்த செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த கர்வ் எடுக்கிறோம், தென் ஸ்லாண்டிங் லைன் கொடுக்குறோம், அகெயின் ஒன் கர்வ். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் அப்பர் ஹூக். இது நெக்ஸ்ட் பேஜ் எடுத்து ஃபோர் டைம்ஸ் இதே மாதிரி காலம் டிவைட் பண்ணிக்கும். 4 காலம்ஸ் டிவைட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 1 2 3 4. இந்த ஹெசி ரைட்டிங்கை பொறுத்தளவுக்கு லெட்டர்ஸ், நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த 2 லைனுக்கும் மிடில் ஸ்டார்ட் பண்ணிட்டு மிடில்லே தான் ஃபினிஷ் பண்ணும். ஓகேவா? இப்போ தேர்ட் ஒன் லோவர் ஹூக். நெக்ஸ்ட் ஒன் லோவர் ஹூக். அதாவது தேர்ட் வந்து லோவர் ஹூக். இந்த பேசிக் மெத்தடு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே ரைட் பண்ண போகிறோம். லோவர் ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்பர் ஹூக் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதே சேமில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த கர்வ் எடுக்கிறோம், தென் ஸ்லாண்டிங்காக லைன் கொடுத்துருங்க. இந்த செகண்ட் லைனில் டச் பண்ணிடணும். செகண்ட் லைனில் டச் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டன் அதே சேம் லைனில் வந்து அதுக்கப்புறம் ஒரு கர்வ் எடுக்கிறோம். இந்த சேம் லைனில் லைட்டாக பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் அதே சேம் லைனில் வந்து இந்த மாதிரி கர்வ் எடுக்கிறோம். திஸ் ஒன் இஸ் கால் லோவர் ஹூக். கர்வ், ஸ்லாண்டிங் லைன், ஜஸ்ட் பெண்ட் பண்ணிட்டு அதே சேம் லைனில் மறுபடியும் ரிட்டன் வந்து அகெயின் ஒன் கர்வ். இந்த 2 கர்வ் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கணும், ஒரே ஈவன், ஒரே சமமாக இருக்கணும். நீங்கள் ஒன்று ஸ்மால் சைஸில் பிக் சைஸில் கொடுக்கூடாது. நீ பாருங்கள், இந்த மாதிரி ரைட் பண்ணக்கூடாது. இது சில பேர் வந்து இப்படி ஒரு லைன் கொடுத்துட்டு இப்படி ஒரு லைன் கொடுப்பான். இந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாக இங்கே வரக்கூடாது. இங்கே பாருங்கள், ஸ்பேஸ் வந்துருக்கா? இந்த ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த செகண்ட் லைனுக்கு மேலே கொண்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் ரைட் பண்ணக்கூடாது. 2 லைன்னா கரெக்டாக அந்த 2 லைனில் தான் டச் பண்ணும். அந்த 2 லைனை தாண்டி நீங்கள் மேலே கொண்டு போகக்கூடாது. ஓகேவா? இதை 4 டைம் பாருங்கள். இந்த செகண்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் மிடில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து 1 கர்வ், தென் ஸ்லாண்டிங் லைன், அகெயின் அதே சேம் லைனில் ஜஸ்ட் பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும். அதே சேம் லைனில் வந்துட்டு அகெயின் 1 கர்வ். திஸ் இஸ் லோவர் ஹூக். இதை 4 டைம் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லாண்டிங் லைன், அப்பர் ஹூக், லோவர் ஹூக். இதுதான் இந்த ஹசி ரைட்டிங்கில் பேசிக் மெத்தடே. வந்து இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஸ்லாண்டிங் லைன், அப்பர் ஹூக், லோவர் ஹூக். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம 26 லெட்டர்ஸையும் ரைட் பண்ண போகிறோம். ஓகே,